பிறர் துன்பத்தை நினைத்து வருந்துபவன் தான் இறைவனாக இருக்க முடியும். பிற உயிர்களின் கஷ்டத்தை நினைச்சா அந்த உயிர்களுக்கு வேணுங்கிற உதவியை செய்கிறவன் மட்டும்தான் இறைவனாக இருக்க முடியும். இன்னைக்கு சொல்ற வெளிப்படையா பேசுறேன். கொஞ்சம் கொஞ்சமா உபகார சக்தி ஆக்டிவேட் ஆகட்டும், சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்லாம் ஈஸியாக ஆக்டிவேட் ஆகிடும். அதெல்லாம் ஒரு மேட்ரு, என்ன வேணால் பண்ண முடியும், ஆனால் பண்ணுறதுக்கு தோணாது உங்களுக்கு. ஏன்னா அதை பண்ணி கிடைக்கிற சுகத்தை விட சும்மா இருக்கிறதுல வேற ஒரு சுகம் கிடைக்கும் உங்களுக்கு. சும்மானா என்ன, மனம் சும்மா இருக்கிறது. ரமண மகரிஷி மனம் சும்மா இருக்கும், கை கால் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும், தெரியுமா உங்களுக்கு? இந்த நிலை கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? மனம் சும்மா இருந்தால் உடல் அசைவற்று போகும் தான் உங்களுக்கு தெரியும். ரமண மகரிஷி அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறார். மனம் வேலை செய்யாது, கை கால் மட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படிங்க அது? இப்போ எந்த நிலையங்க அந்த மனுஷன் அடைஞ்சிருக்காப்புல? அவ்வளோ தூரம் போகிறதெல்லாம் ரெண்டாவது. இப்போ நான் உங்களை போக சொல்கிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். என்னன்னா, இன்னொரு உயிரை கொஞ்சம் கவனி, இன்னொரு உயிருக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை புரிஞ்சுக்க. இன்னொரு உயிரும் விஷயம் தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஓவர் அறிவா பேசாத. அந்த அறிவு என்ன ஏதும் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை கூட அந்த உயிருக்கு இருக்காது. அறிவை அதிகம் பயன்படுத்தாத, இதயத்தை பயன்படுத்து. அது எப்படி அறிவை பயன்படுத்தாத இதயத்தை பயன்படுத்துறது? மனைவி ஒரு தவறு செய்திருப்பாள் என்பது கணவனுக்கு தெரியும். அவள் செய்த அந்த தவறை வைத்து நீ செஞ்சது தப்பு 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 தப்பு, நீங்க செத்து போயிடுவாங்க சீக்கிரம். ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ல அறிவு சொல்லும், கால்குலேட் பண்ணும். மூளை எப்பயும் கால்குலேஷன் தான் வேலை. இதயம் சொல்லும், மூளை சொல்லும் அவ பண்ணது தப்பு, அவளை பழிவாங்குன்னு சொல்லும். இதயம் என்ன தெரியுமா சொல்லும்? விடுறா, என்னதான் இருந்தாலும் அவன் பொண்டாட்டிடாவ. என்ன சொல்ல இதயம்? சொல்லுதா சொல்லியா? உங்களுக்குலாம் சொல்லுதா? அப்படி இல்லை, சொல்றது இல்லையா? முக்கியமான சில நேரங்கள் வரும்போது இதயம் பேசுதா பேசலையா? ஆனால் ரொம்ப சட்டில்டா பேசும், ரொம்ப நுட்பமாக பேசும். என்ன பண்ணும்? நுட்பமாக பேச, அதிகமாக பேச. இது கஷ்டம் தானே? இது பண்ணலாமா? அதை those who dare to follow their heart, this nature will start to show her secrets. அப்படின்னா என்ன? எவன் ஒருவன் மூளை சொல்வதை நிறுத்திவிட்டு இதயம் சொல்வதை அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறான். இது அப்போ அவ்வளோ சீக்கிரம் முடியாது. தைரியம் ரொம்ப ஜாஸ்தி வேணும், பொறுமை ரொம்ப ஜாஸ்தி வேணும், அதிகப்படியான டேரிங் குவாலிட்டி இருந்தால் தான் இதயம் சொல்றதை கேட்க முடியும். இதயம் சொல்வதை எவன் ஒருவன் அதிகமாக கேட்க ஆரம்பித்து விடுகிறானோ, இந்த பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிடும். இதயம் என்பது அநாகதம், அநாகதம் என்பது அன்பு சம்பந்தப்பட்டது, கருணை சம்பந்தப்பட்டது. இந்த உலகமே கருணையில தான் செயல்பட்டு இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா கருணையை பத்தின கான்செப்டையும் ஞானத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும்னா இங்க கருணை வரணும். இங்க கருணை வந்துச்சுன்னா அந்த கருணையோட கனெக்ட் ஆயிரு, நீங்க ஒன்றும் பண்ண வேணும். சோ சிம்பிள். காமம் அதிகமாக தோன்றுகிறதா, மூலாதார சக்கரம் ரொம்ப ஆக்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப பதட்டம் படபடப்பு ஜாஸ்தி இருக்கா, ரூட் சக்கரா ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு வேலையை செய்யும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், மனாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசரா. அப்போ ஒவ்வொரு சக்கரமும் என்னன்னா உங்களுடைய பிளாக்கேஜஸ். பதட்டம், படபடப்பு, பொறாமை குணம், காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயை, 10 விதமான துர்குணங்கள். சுருக்கமா சொன்னா ஆணவம், கண்மம், மாயை. ஒரே வார்த்தையில சொன்னா அகங்காரம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அறியாமை. லைட்டை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுறேன். என்ன அறியாமைனா என்ன? பயந்துக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ இங்கே என்ன இது இருக்குது, இங்கே என்ன பாம்பு இருக்குது, பாம்பு இருக்குன்னு லைட்டை போட்டால் பாம்பு இல்லை கயிறுன்னு தெரியுது. அப்போ முன்னாடி எதனால பயம் இருந்தது? தவறான புரிதல், அதனால பயம் இருந்தது. இப்போ ஏன் பயம் போயிருச்சு? மிகச் சரியான புரிதல், அங்கே கயிறு இருக்குன்றது தெரிஞ்சு அதனால பயம் போயிருச்சு. இப்போ உச்சகட்ட மெய்ஞான புரிதல் இருக்கு. அது என்ன தெரியுமா? இங்கே பாம்பு இல்லை, கயிறு இல்லை, நீ இல்லை, நான் இல்லை, இங்கே வீடே இல்லை. இது ஹையஸ்ட், இது ஹையஸ்ட் விஸ்டம். எப்போ இந்த குரோத்துக்கு நம்ம போகிறது? கொஞ்சம் கொஞ்சமாக. எப்போங்க போகிறது? ஆடு நாடு தேடினும், யானை சேனை தேடினும், கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ? எதுவும் வராதுங்கிறாங்க. நீ 100 கோடி முறை வாசி யோகம் பண்ணியிருந்தீங்கன்னா 10 பைசா பிரயோஜனம் இல்லை. துப்பிட்டார் சிவவாக்கியார். என்ன பண்ணுறாரு? தூண் ஒரே துப்பா துப்பிட்டார். ஆடு நாடு தேடினும், யானை சேனை தேடினும், கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ? வருமாடா உன் கஷ்டத்துக்கு? வராதுங்கிறார். அப்ப எது வருன்றாரு? ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிக்குமே. பாருங்க என்ன மாதிரி வார்த்தைங்க. உனக்கு ஒரு கஷ்டம்னா அந்த தர்மம் டக்குன்னு டான்னு டைமுக்கு வந்து நிக்குமா? எப்படி தெரியுமா நிக்கும்?
இப்போ உங்களை எவனோ ஏதோ ஒன்று பண்ண போறான்னா கூட நீங்க அதிக தர்ம செயல்களை செய்திருக்கும் போது இறைவனினோட செல்ல குழந்தையா மாறிட்டதுனால அவனோட மைண்டுக்குள்ள பூந்துருவார். இது நம்மலாம் பூர முடியாது. மேஜிக் நம்ம பண்ண முடியாது, இறைவன் தான் பண்ண முடியும். நம்ம அகங்காரம் மட்டும்தான் பண்ண முடியும், மேஜிக்லாம் பண்ண முடியாது. அவன் மைண்டுக்குள்ள பூந்து மைண்ட் செட்டை மாற்றி விட்டுருவார். அப்போ அந்த நல்ல முடிவு எடுக்கணும்னா தர்மம் இருக்கணும், தர்மம் இருக்கணும்னா உபகார சக்தி வேணும். உபகார சக்தி இருந்தால் இந்த எண்ணம், இந்த சிந்தனை, இந்த செயல் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உங்களை பாதுகாக்கிறது ஒன்றே ஒன்று தான். இஸ்லாம் மார்க்கம் தெளிவாக பிடித்து கொண்டது தசபாகம் சொல்லுவாங்க. 10%, 3%லேருந்து 10% தர்மத்துக்கு கொடுத்தே ஆகணும். 50 கடமைகளில் ஒரு முக்கியமான கடமை தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிறவங்க காணிக்கைன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? அவன் எங்கேயோ கொடுக்குறாங்க, சர்ச்சுக்கு கொடுக்குறாங்க, இல்லை தேவாலயத்துக்கு கொடுக்குறதுனால நல்லா இருக்கான். நம்ம எங்கே கொடுக்குறோம்? நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் அவன்கிட்டயாவது எதாவது பேச இவங்ககிட்ட இருந்து என்ன எடுக்கலான்னு தான் மைண்டு போகுது. அப்படித்தானே போகுது. ஒரு 5 நிமிஷம் யார்கிட்டயா பேச இந்த உயிருக்கு என்ன கொடுக்கலாம் இப்படி யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு அது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. சாபம் விடுவோம் அப்புறம் பொய் சொன்னீங்கன்னா. சத்தியமாக சாபம் விடுவோம். உண்மையை சொல்லுங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் யூ. கஷ்டத்தில் இருந்தால் தான் கொடுக்கணுன்றதே முதல்ல தவறான கூற்று. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி வச்சுப்போமா, இப்போ உங்களுக்கு எல்லாமே இருக்குது, இறைவன் ஏன் இன்னும் உங்களுக்கு அருள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு மட்டும் இருக்கும்போது இன்னும் நிறையா வேணும், மற்றவனுக்கு இருக்கும்போது நீங்கள் நிறையா கொடுக்க மாட்டீங்க. இப்படி வச்சுப்போமா? இது நியாயமா படுதா? இன்னும் நீ நல்லா வச்சுக்க இறைவா, இன்னும் நீ நல்லா வச்சுக்க. சரி, நீங்க மட்டும் அப்படி நினைக்கிறீங்க, இன்னொருத்த அப்படி நினைக்கக்கூடாதா? நினைக்கலாமா, நினைக்கக்கூடாதா? சரி, அப்ப அவர் அப்படி நினைக்கிறாருன்னா யாரு செய்யணும்? நீங்க தானே செய்யணும். கஷ்டத்துல இருந்தா உதவி பண்றாங்க, அவனே நல்லா தானங்க இருக்கான். அவன் நல்லா இருக்கான், உங்களுக்கு லெட்டர் போட்டானா, தந்தி அடிச்சானா? நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்துல அறியாமையில் இருக்கக்கூடிய எல்லாருமே கஷ்டத்துல தான் இருக்கிறான். உண்மையை உணராதவன் எல்லாருமே பஞ்சாயத்துல தான் இருக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்டவன் தான் ஞானி. என்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த உயிர் நல்லா இருக்கணுன்றதுலாம் உச்சக்கட்டம். நான் அந்த அளவுக்கு போகணும்னு நான் சொல்ல. என்கிட்ட 100 இருக்குன்னா 99 எடுத்துக்கிறேன், ஒன்னையாவது கொடுக்குறேன். இதைத்தான் கற்றுக்குங்கன்ற. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? உங்களுக்கு தேவையான பொருள் போக அதிகமாக இந்த உடல், இந்த மனம், இந்த ஆன்மாக்கு தேவையானது போக அதிகமாக ஒரு இட்லி நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கனாலும் யூ ஆர் நவ் இன் டேஞ்சர்ன்ற நான். ஏன் சார் ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிருமான்னு கேட்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த இட்லி உங்களுக்கானது இல்லைங்கிறேன். யூ கெட் மை பாயிண்ட் ஆர் நாட்? அதிகமான பொருளை வச்சிருந்தீங்கன்னா உங்க மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபேக்கா அன்பு காட்ட ஆரம்பிப்பாங்க. அது எதுவுமே உண்மையா இருக்க நீ கண்டுபிடிக்கவே முடியாது. நீ கோடீஸ்வரர் எல்லா கோடீஸ்வரன்ட்டையும் போய் கேளுங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் மிகப்பெரிய பஞ்சாயத்து என்னன்னா நல்லவன் எவன் கெட்டவன் கண்டுபிடிக்கவே முடியாது அவங்களால. ரொம்ப நடிப்பாங்க. நல்ல மனுஷனை பார்க்கறது இன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா போச்சு. நீங்க நிறைய பில்லியனர்ஸ்லாம் இருக்காங்க, 4 பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. 4 பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. எங்களை மாதிரி ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறவனை கூட பேரை கெடுத்து, மானத்தை கெடுத்து, மரியாதையை கெடுத்து, கேரக்டர் அசாசினேஷன், அதுக்கு பேர் என்ன? நான் அதுக்கெல்லாம் தயார் நிலையில தான் இருக்கேன். நம்மெல்லாம் நீங்கள் என்னை எவ்வளோ கேவலப்படுத்தினாலும் நான் தைரியமாக நிற்பேன். தெரியுமில்ல உங்களுக்கு? நான் பண்ணலைலாம் சொல்ல மாட்டேன், பண்ணதை பண்ணேன்னு தான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? ஆமாம் பண்ணேன், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்னு கேட்பேன். என்ன கேட்பேன்? இந்த தைரியம் வருமா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் எப்போ போகிற? நீங்கள் இவ்வளோ தூரம் போனீங்கன்னா தான் கொஞ்சம் நஞ்சமாக தைரியமாக நிற்க முடியும். உங்கள் தத்துவத்தில், உங்கள் சித்தாந்தத்தில், உங்கள் கொள்கையில் சட்டப்படி அது சரியாக இருக்குது, சட்டப்படி எல்லாமே சரியாக இருக்குன்னா மான மரியாதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? மான மரியாதை எதுக்கு உங்களுக்கு? மனுஷனாக பிறந்தோடனே மான மரியாதை போயிருச்சு. 10 விதமான துர்குணங்கள் இருக்கிறதுனால தான் மனுஷனாவே பிறந்திருக்கீங்க. இதில் என்ன நான் ரொம்ப நல்லவன், இதில் என்ன அவன் ரொம்ப கெட்டவன்? எப்பயுமே பாருங்கள், உங்களுடைய மைண்ட் செட் பூரா எப்படி இருக்குன்னா அவன் கெட்டவன் அப்படின்ற மைண்ட் செட்லேயே தான் பார்க்குறீங்க. உங்களோட மைண்ட் செட்டை நல்லா கவனித்து பாருங்களேன். செல்ஃப் அவேர்னஸில் நான் ரொம்ப யோகியன், நான் ரொம்ப நல்லவன், இவனுங்களாம் ஏன் இப்படி இருக்காங்க, இப்படி தான் பார்க்குது.
என்னைக்காவது உங்கள் மைண்ட் செட்டு என்னைக்காவது ஒரு நாளாவது நான் எவ்வளோ பெரிய அயோக்கியம், எவ்வளோ கேவலமான ஒரு பிறவி, இந்த உலகத்துக்கிட்ட இருந்து நான் எதை கற்றுக்கலாம், இப்படி பார்த்துருக்கா ஒரு நாளாவது உங்கள் மைண்ட் செட்டு? நீங்கள் எப்படி ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறீங்க? ஜெயித்தவனுக்கும் வரலாறு உண்டு, தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு, விமர்சனம் செய்தவனுக்கும் வேடிக்கை பார்த்தவனுக்கும் வரலாற்றில் ஒரு வரி கூட கிடையாதுன்றாங்க. இப்போ நம்ம வேலை என்ன? ஒரே வேலை தான், இன்க்ரீஸ் யுவர் கைண்ட்னஸ். தயவை வளர்த்துக்கங்க. கஷ்டத்தில் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய உயிரினங்களுக்கு இங்கே நிறைய தேவைப்படுது. மூளையை இதுக்காவது கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் என்கிட்டயே கேட்காதீங்க எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலாம். எனக்கு ஆஸ்திரேலியன்லாம் ஃபுல்லாக தெரியாது, ஆஸ்திரேலியாவோட சட்டத்திட்டம் எனக்கு ஃபுல்லாக தெரியாது, ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியாது. நீங்கள் தான் இங்கே இருந்திருக்கீங்க. யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப் வாட் இஸ் குட் அண்ட் வாட் இஸ் பேட், ஹவு டு யூஸ் திஸ் பிளடி பிரெயின் டு ஹெல்பிங் அதர்ஸ் இன் எனி வே. நல்லது பண்ணுறதுக்கு தானங்க தைரியம் வேணும். யாருக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூட நான் பாட்டுக்கு வீட்டில் வாழ்ந்துட்டு வீட்டில் செத்து போயிடுறேன்னு நினைக்கிறீங்களா? பாராட்டுறேன், எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் 100 ஜென்மம் எடுப்பீங்க. உனக்கு என்னடா பிரச்சனை, எத்தனை ஜென்மம் வேணாலும் எடுத்துக்கிறேன், பிரச்சனையே இல்லாத மாதிரி போகும், தொல்லையே இல்லாத மாதிரி போகும். ஆவியாக மாறிட்டீங்கன்னா கொடுமையாக அனுபவிப்பீங்க. டைம் போகவே போகாது. கத்துவீங்க, கதறுவீங்க, மரண ஓலங்கள் அதிகமாக கேட்கும், க்ரீப்பிங் சவுண்ட்ஸ் கேட்கும். ஒன்றையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. மனசை இந்த உடலில் இருக்கும் போதே பக்குவப்படுத்த முடியல. நீங்கள் பேயா மாறிட்டீங்கன்னா எங்கே போய் பக்குவப்படுத்துவீங்க? இந்த உலகத்தில் ஏதோ ஒரு பொருளை இந்த கையால் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் தொட்டு மூவ் பண்ணி ஏதாவது தொட முடிஞ்சதுன்னா தான் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. பல ஜென்மம் கழிச்சு மனித உடலை கொடுத்துருக்காங்க. இந்த உடம்பு இருந்தால் தான் ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணி ஏதாவது தர்மம் பண்ணி கர்மத்தை அழிச்சு இறைவன்கிட்ட போக முடியும். நீ எதுவுமே பண்ண மாட்டீங்க, பொருள் சேர்க்கறதுல மட்டும்தான் இருக்கீங்க. சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க, பொண்டாட்டியை சோகமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, பிள்ளைய சோகமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, குழந்தைய சோகமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையான சுகம் என்பது இறைவனின் திருவடிகளை சேருவதுன்றதை நீங்கள் கடைசரி கற்றுக்கவே இல்லை. பிறவா நிலை வேண்டும் இறைவா, அப்படியே பிறந்தாலும் உன்னை மறவா நிலை வேண்டும், அதைத்தானே கேட்கணும். அடுத்த ஜென்மத்தில் இவளே எனக்கு பொண்டாட்டியா வேணும் இப்படியா கேட்பீங்க? எவனாவது ஒரு லோடு மண்ணை வாரி உங்கள் தலையில் நீங்களே கொட்டிக்கிறது சும்மா இருக்க மாட்டான். வாயை வச்சுக்கிட்டு போய் இதை வேற டெய்லி இப்படி ஒருத்தி எனக்கு பொண்டாட்டி அமைய, டே 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 அவசரப்படாதரா, இவளே எனக்கு 7 ஜென்மத்துக்கு, ஒரு ஜென்மத்துக்கு இல்லை, 7 × 7 = 7 7 என்னங்க, 49 ஜென்மத்துக்கு இவளே பொண்டாட்டியா. எங்க பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லலாம், கடவுள்கிட்டையும் போய் அதே பொய்ய சொல்லுவீங்களா? நீங்கள் புருஷங்கிட்ட போய் சொல்லலாம், சிவபெருமான்கிட்ட போய் அதே பொய்ய சொல்லுவீங்களா? எங்கே அவர் நல்ல மூடில் இருந்தாருன்னா குழந்தை ஏதோ தெரியாமல் பேசுகிறான், ஏதோ நல்ல மூடில் இல்லை, அவருக்கு அவர் பொண்டாட்டி பார்வதி கூட ஏதோ பஞ்சாயத்துன்னு வச்சுப்போம். நீங்கள் போகிற நேரத்தில் அவருக்கு மூடு கொஞ்சம் சரியில்லை, 7 ஜென்மத்துக்கு இவளே என் பொண்டாட்டியாக இருக்கட்டும், சரி ஆக கடவுதுன்ட்டாரு, அப்புறம் என்ன ஆகும்? சோழி சுத்தம். வாயை வச்சுட்டு சும்மா இருக்குன்னு இதனால தான் சொல்கிறது. என்ன சொல்கிறது?